ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 41வது அதிகாரத்திலே 10வது வசனம். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, கர்த்தர் நம்மை தாங்குகிறார். எவ்வளோ பெரிய நல்ல ஒரு வார்த்தை. இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நம்ம கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் நம்மை தாங்குகிறார். அவருடைய கரத்தினாலே தாங்குகிறார். அவருடைய வலதுகரம் எப்படி இருக்குது தெரியுங்களா? அது நீதியினால் நிறைந்திருக்கிற கரம். அந்த நீதியுள்ள கரத்தினாலே கர்த்தர் நம்மை தாங்குகிறார். நான் யோசித்து பார்க்குறேன், ஒரு பெரிய கரம், கர்த்தருடைய கரம் இருக்கிறது. அந்த கரத்துக்குள்ளே நான் அமர்ந்திருக்கிறேன். அதுதான் நான் யோசிக்க விரும்புகிறேன். அப்போ கர்த்தரனை தாங்குகிறார் என்ற பொழுது அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே, அவருடைய வல்லமையான கரத்துக்குள்ளே, அவருடைய மகிமையான கரத்துக்குள்ளே கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். அந்த கரத்துக்குள்ளே வைத்து என்னை பாதுகாக்கிறார். அவருடைய நீதியின் கரம் என்னை தாங்குகிறது, அனுதினமும் தாங்குகிறது, ஒவ்வொரு நாளும் தாங்கிக் கொண்டே இருக்கிறது. என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார் தெரியுங்களா? பயப்படாதே, திகையாதே என்று சொல்லுகிறார். ஏன் பயப்படாத, ஏன் திகைக்காது என்று சொல்லுகிறார் தெரியுங்களா? அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கர்த்தர் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார் தெரியுங்களா? நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று சொல்லி. சில நேரங்களிலே பலவீனத்தோடு கூட வாழ்கிறோம். ஒரு வேறு சரீர பலவீனமாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே ஞானத்தில் குறைவுடையவர்களாக கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை மாற்றுகிறதற்கு வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு இதெல்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொன்னால் நிறைய காரியங்களை குறித்து பட்டியலிடக்கூடும். ஆனால் சில பேரிடத்தில் போய் கேளுங்க, பலவீனம் உங்களிடத்தில் ஏதாகிலும் இருக்கிறதா என்று சொன்னால் சில பேர் ஏதாகிலும் ஒரு பலவீனத்தை குறித்து சொல்லுவாங்க. சில பேர் எனக்கு முட்டு வலி இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் எனக்கு கைவலி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏதாகிலும் ஒரு காரியத்தை குறித்து ஏதோ ஒரு பலவீனம் இடத்துல இருக்கிறது என்று சொல்லுவாங்க. பவுல் என்கிற ஒரு மனிதரை குறித்து வேதத்தில் வாசிக்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், பாருங்க, அவரிடத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்ததாம். அந்த முள் தன்னை விட்டு நீங்கும்படியாக தேவனிடத்தில் 3 முறை வேண்டுதல் செய்தாராம். ஆனால் கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னார்? அந்த பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சில சமயத்தில் பலவீனங்கள் நம்மை நெருக்குகிற பொழுது, ஒடுக்குகிற பொழுது கர்த்தருடைய பலன் நம்மை நிரப்புகிறது. கர்த்தருடைய பலன் அது பூரணமாய் இறங்கி வருகிறது. அது குறைவில்லாத பலனாக இறங்கி வருகிறது. ஒருவேளை நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற பலன் குறைவு தான், ஆனால் கர்த்தர் கொடுக்கிற பலன் மிகுதியாக இருக்கிறது. அது அதிகமாக இருக்கிறது, அது நிறைவாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி கர்த்தர் பவுலுக்கு வாக்கு கொடுத்தார். பாருங்க, அந்த முள் நீங்கும்படி கேட்டாராம். ஆனால் கர்த்தர் அந்த முள்ளை நீங்கவில்லை, அதற்கு பதிலாக அவருக்கு ஒரு புது பலன் கொடுக்கிறார். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களுக்கு பலன் தருகிற ஆண்டவராக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் எந்த பகுதியிலே நீங்கள் பலவீனத்தோடு இருந்தாலும் சரி, அந்த பலவீனங்களை மாற்றுவதற்கு கர்த்தரிடத்தில் இருந்து ஒரு கிருபை இருக்கிறது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி கர்த்தர் பவுலிடத்திலே சொன்னது போல இன்றைக்கு உங்களை பார்த்தும் சொல்லுகிறார். கர்த்தருடைய கிருபை உங்கள் வாழ்விலே ஒரு புதிய பலனை கொண்டு வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய சுகத்தை கொண்டு வருகிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரோக்கியத்தை கொண்டு வருகிறது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நான் உன்னை பலப்படுத்துவது மாத்திரமல்ல, உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். சகாயம் என்பது எதை குறிக்கிறது? சகாயம் என்பது உதவியை குறிக்கிறது. கர்த்தர் தருகிற உதவியை குறிக்கிறது. பாருங்கள், இந்த இடத்துல ஆண்டவர் பேசுகிற பொழுது எதை குறித்து சொல்கிறார் தெரியுங்களா? பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை அழைத்து கொண்டு வந்தேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். பூமியுடைய கடையாந்தரத்தை குறித்து ஏன் கர்த்தர் பேசுகிறார்? பாருங்கள், பூமியுடைய கடையாந்தரம் என்பது பூமியினுடைய மூளைன்னு சொல்லலாம், இல்லை என் பார்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் கர்த்தர் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை கவனிக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நம்ம புறக்கணிக்கப்பட்டு இருக்கலாம், கர்த்தர் நம்மை கவனிக்கிறவராக இருக்கிறார். நம்ம ஒருவேளை நம்ம ஏதோ ஒரு இடத்துல இருந்தால் கூட, இந்த பூமியுடைய கடையாந்தரத்தில் இருந்தால் கூட, கர்த்தர் நம்மை அந்த இடத்தில் அழைத்து கொண்டு வருகிறார். அந்த இடத்துல அழைத்து கொண்டு வந்து ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ என் தாசன் என்று சொல்லுகிறார்.
தாசன்னு சொன்னால் ஆண்டவருடைய ஊழியக்காரன் என்று கூறலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது யூ ஆர் மை சர்வன்ட் என்று எழுதப்பட்டிருக்க நம்ம பார்க்க முடியும். அப்பொழுது கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார், அவருடைய ஊழியக்காரனாக இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தான் கர்த்தர் என்னை அவருடைய கரத்தினாலே தாங்குகிறார். அவருடைய நீதியின் வலதுகரத்துக்குள்ளே நான் மகிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அவருடைய நீதியின் கரத்துக்குள்ளே நான் மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய கிருபை அது. இன்றைக்கும் எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் தேவனுடைய கரத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். ஒருவேளை நீங்கள் மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டு ஐயோ என்னை யாருமே கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி நினைக்கிறீர்களா? நீங்கள் பூமியுடைய கடையாந்தரத்தில் இருந்தால் கூட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். அவர் உங்களை தெரிந்து கொண்டார். அவர் நீதியின் கரத்தினாலே உங்களை தாங்குகிறார். அவர் உங்களுக்கு பலனாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு சகாயம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு அவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எனக்கு போதும் என்று சொல்லுங்கள், நீர் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் உம்முடைய கரத்துக்குள்ளே வாசம் பண்ண விரும்புகிறேன்னு சொல்லுங்கள். அவர் நீதியின் கரத்தினாலே உங்களை தாங்குவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்யலாம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய சமூகத்திலே வந்து, ஆண்டவரே உம்முடைய கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன், உம்முடைய நீதியின் கரத்தினாலே என்னை தாங்குங்கன்னு சொல்லி கேட்கக்கூடிய உம்முடைய பிள்ளைகளை நீர் தாங்கும்படியாய், ஏந்தும்படியாய், சுமக்கும்படியாய் நான் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, நீங்கள் சொன்னது போல் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தரும்படியாய் சகாயம் செய்யும்படி வேண்டுதல் செய்கிறேன். புறக்கணிக்கப்பட்ட உம்முடைய ஜனங்களை நீங்கள் தெரிந்து கொண்டீங்க, அவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி உயர்த்தும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.